நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 192வது வீடியோ. இப்போ ஸ்ரீவித்யா அப்படின்ற இந்த ஷோடசி வித்யா பற்றி பார்க்க போகிறோம். இது 3வது வித்யா. இந்த சமூக வித்யாவில் 3வது ஸ்ரீவித்யான்னு போட்டிருக்கோம். ஸ்ரீவித்யானா ஒன்றில் சுந்தரி வித்யா, திரிபுரசுந்தரி பற்றி சொல்கிறது தான் ஸ்ரீவித்யா. ஸோ இந்த இதில் இவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக ஸ்ரீவித்யா சொல்லும்போது இந்த ஷோடசி மாதாவை தான் சொல்லியிருக்கு. இந்த படமே இந்த 12 கையோட படம். ஆக்சுவலாக ஷோடசிக்கு தியான ஸ்லோகம் எடுத்து பார்த்தா 10 கை தான் போட்டிருக்கு. ஆனால் இது இதெல்லாம் லக்ஷ்மி, சரஸ்வதி, லலிதா எல்லாம் சேர்த்து 4 3 12 போட்டுருவா இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம். ஆக்சுவலாக 10 கை தான் ஷோடசிக்கு சொல்லியிருக்கு. அதுக்கு இன்னொரு படம் இருக்குது, நான் காமிக்கிறேன் அப்புறமா. இப்போ இவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் ஷோடசி மாதாவை சொல்லும்போது இவ தான் ராஜராஜேஸ்வரி எல்லாமே ஒன்று தான். ஷோடசியை பற்றி சொல்லும்போது என்னென்னா ஸ்ரீவித்யான்னு சொன்னாலேயே இந்த கட்டில் காலாக இருக்கிற இந்த 4 காலம் காமிப்பேன். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் அப்படின்னு இருக்காங்க. மேலே சதாசிவம் படுக்கையில் அம்பாள் உட்காந்துருக்கா. வெண்மை நிறமான படுக்கை சொல்லுக்கு. சதாசிவனுடைய படுக்கை வெண்ணிறமாக இருக்குது. அதில் உட்காந்துருக்கா அம்பாள். சதாசிவம் மேலே உட்காந்துருக்கான்னு தான் வருது. சரி, இந்த மாதிரி ரூபம் இருக்கா கோவிலுக்கான இருக்குது. சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போனால் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து திருவள்ளூர் போகிற மார்க்கத்தில் கோகுல் தான் முன்னாடியே பேசியிருக்கேன் நான். அந்த கோகுல் தானில் டாக்டர் பிரேமா பாண்டுரங்கர் ஒரு பெண்மணி இருந்தாள். அவள் பெரிய பாகவத சிரவணமணியோ, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் மனப்பாடம். அவளுக்கு ஸ்ரீமத் பாகவத்தை அப்படியே சமஸ்கிருதமாகவே ஸ்லோகமாக சொல்லி விளக்க உரையெல்லாம் சொல்லுவாள். பெங்களூர்லலாம் டிஸ்கஷன் நடக்கும்போது கார்லேயே ஜனங்க அப்படியே உட்காந்துட்டு போகலாம், டிராஃபிக் ஜாமே ஆகிடும் சொல்லுவாள். அவள் என்ன பண்ணியிருக்கா, கோகுல்தானில் ராஜராஜேஸ்வரிக்கா ஒரு கோவில் கட்டியிருக்கா. ஆக்சுவலாக ஷோடசி மாதா தான் அது எப்படி பண்ணியிருக்கான்னா, அந்த கோவிலில் மகாமேரு மாதிரியே இருக்கும் கோவில், கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா. அதை எப்படி பண்ணியிருக்கான்னா 4 வாசப்படியோட டேக்வுட் டோர்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே அடுக்கடுக்காக வரும். திரைலோக மோகன சக்கரத்துலேருந்து ஆரம்பித்து மேலே இந்த பிந்துஸ்தானம் கலசமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி அது உள்ள கோவில் உள்ளே 8 தூண்கள் இருக்கும் சுற்றி. அம்பாளுடைய ஹைட்டே கிட்டத்தட்ட 8 அடி உயரம் இருக்கும். கருங்கல் மேனி பரமேஸ்வரன் மேலே உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அந்த கட்டுக்கால் 4லேயும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன் இருப்பார். சதாசிவன்ற படுக்கையில் அம்பாள் உட்காந்துருப்பார். 6 கஜம் படலாம் கட்ட முடியாது, கட்டினா கூட முட்டிக்காலுக்கு வந்துடும். அது 9 yards பட்டுப்பட அந்த மாதிரி கட்டினா தான் முடியும். ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாள். ஒவ்வொன்றும் அயன் பண்ணி வரும். புடவையெல்லாம் அபிஷேகம்லாம் நம்பூதிரியே போட்டிருந்தா அந்த காலத்தில். நான் பல தடவை பார்த்துருக்கேன் அந்த கோவிலை. ரம்யமான இருக்கும். உள்ள லலிதா சகஸ்ரநாமம்லாம் சொன்னால் அப்படியே எக்கோ கேட்கும் நமக்கே. பக்கத்துலேயே உட்காந்து அம்பாள் பக்கத்துலேயே உட்காந்து பண்ணலாம். அப்போ ஒரு அம்பாளுக்கு நமக்கும் ஒரு 6 அடி தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. அது 10 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஹாலில், அந்த ரவுண்ட் ஷேப் ஹாலில் ஜனங்கள் எல்லாம் உட்காந்துருப்பா. நிறைய கூட்டம்லாம் வராது. நான் தள்ளி இருக்குல்ல, ஊரை விட தள்ளி இருக்கிறதுனால லிமிட்டட் பீப்புள் அது தெரிஞ்சவா தான் அங்கே வர முடியும் அங்கே அந்த இடத்துக்கு. ஸோ சாப்பாடு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. இப்போ குருவாயூரப்பன் கோவில் அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து பக்கத்தில் இப்போ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கா டாக்டர் பிரேமா பண்ணுறாங்க. இப்போ அவள் இல்லை, சித்தி ஆகிட்டா. ஸோ இந்த ஷோடசி மாதா சொல்லும்போது இந்த சாந்தானந்த சுவாமிகள் போட்ட புத்தகத்தில் அம்பாள் இப்படி காமிச்சிருக்கான் பாருங்கள். பரமேஸ்வரர் படுத்துருக்கார். அவர் தொப்பு கொள்ளையிலேருந்து தாமரை பொத்து அந்த தாமரையில் உட்காந்துருக்கா மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்ரீவித்யானது யார்? இப்போ சொல்கிறான். இந்த சுந்தரி வித்தியைன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, பிரம்மா முதலிய தேவ சிரேஷ்டர்கள் வணங்கும் சரண கமலை உடையவளும் பாசம், அங்குசம், வில், பானம் இவற்றிடம் 4 கரங்களால் தரித்திருப்பவளும் சிவந்த தாமரை மலை மீது அமர்ந்திருப்பவளும்
மனைவியுடன் சேர்ந்திருப்பதான ஸ்ரீ இது வந்து மகா கணபதி சொல்லியிருக்கார் தியான ஸ்லோகத்தில். அம்பாளை பற்றி சொல்லும்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன், சூரியன், கணபதி, முருகர், அகஸ்தியர், இந்திரன், மன்மதன், மனு, சந்திரன், அத்திரி மகிஷி, குபேரன், துர்வாசர், லோபாமுத்திரை இவர்களால் பராசக்தியின் பக்தர்களான உலகம் போற்று உத்தமர்கள் இவர்களை வழங்குகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த இதை என்ன சொல்கிறார்? இந்த நம்ம அருணா கருணா தரங்கதாட்சியம் தித பாஷாங்குச புஷ்பபாணசாபாம் அணிமாத் கிராமிருதாம் மயூகை அகமித்யவானி தாகியே பத்மாசனத்தாம் விகிதபத்னாம் பத்மபத்ரதாட்சியம் ஹேமாம் பாம்பிதவத்ராம் கரஹலசத்யமபத்ராம் ராங்கீம் ஷர்வ அலங்காரயுக்தாம் शतमभयतां भक्तनम्बां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं शकलसुरदां सर्वप्रदात्रीं चचुङ्कुमणेपनाम् अळिगशम्बिकसूरिकां शमन्दहदध्यक्षणां चचरचापपाशाङ्कुशाम् अचेडजनमोगिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपा कुसुमपाशुरां जपवतु स्मरेदम्बिकाम्. அந்த தியான ஸ்லோகம் அப்படி போகிறது. ஆக்சுவலாக ஒரிஜினல் பிரம்மாண்ட புராணத்தை சொன்னது இந்த செந்தூராண்ட விக்கிரகம் மட்டும் இருக்குது. செந்தூராருண விக்கிரகம் திருநயனாம் மாணிக்கமௌளி ஸ்பரதுதாராநாகசேகராம் ஸ்மதமுக்கி ஆபீனபக்ஷோர்காம் பாணிப்யாம் அளிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம் பிரதீம் சௌமியாம் ரத்னபடஸ்த ரத்தச்சரணாம் தாயேத்பராம் அம்பிகாம். அம்பாள் வரும்போது முதல்ல வரும்போது அந்த பரான்ற வரும்போது 2 கையோடு தான் வரான்ருக்கு. ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணத்தை வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் சிவந்த நிற தாமரைப்பூ வச்சுட்டுருக்கான்னு வருது. இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. இங்கே காமகோடி சாஸ்திரிகள் என் குருவோட குரு, அதாவது என்னுடைய பரமகுரு, அவள் கிரகத்தில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி உங்களுக்கு பக்கத்தில் வீடு இருக்கு. அவள் வீடு அங்கே யாரோ ஒரு கிறிஸ்டியன் போட்டு கொடுத்துக்கலாம் அந்த படத்தை. 6 அடி உயரத்துக்கு படம் அது. அது சிகப்பு கல்லை புடவை கண்டு அம்பாளை உட்காந்துட்டுருக்கேன். அவள் கையில் தாமரை மலரும், ஒரு கையில் ஒரு தேன் நிரம்பி கொடமாட்டம் வச்சுன்ற மாதிரி இருக்கும். இது நார்த் இந்தியன் ஸ்டைல் படம். அது பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கான் அந்த ஆர்டிஸ்ட்டை. அது குறித்து வந்து கூட இந்த சுரேஷ்ன்ற பேருக்கு அவருடைய பாலானந்தநாதரோட பையன், அந்த காமகோடி சாஸ்திரி பையன் வந்து வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஒரு வீடியோவை பார்த்தேன். அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் அம்பாள் தோன்றும் போது ஒரு கையில் தாமரை மலர், சிவந்த தாமரை மலர், ஒரு கையில் அளிப்பூர்ணன தேன் நிரம்பிய கிண்ணத்தை வச்சுட்டுருக்கான் இருக்குது. திருமைச்சூரில் தான் அம்பையன் திருமைச்சூரில் தான் தேன் கிண்ணம்லாம் வச்சுக்கல. ஒரு கையில் தாமரை மலை வச்சுட்டுருக்கேன், ஒரு கையத்துக்கு இந்த மாதிரி முத்திரை, அதாவது இந்த மாதிரி இருக்கும் கை, அப்படி தான் இருக்குது. கவசத்தில் போட்டு கிண்ணத்தை வச்சுருக்கா தனியாக. தட் இஸ் அது ஒத்துக்க முடியாதது. ஸோ 2 கையோடு இருக்கா, அவ்வளோதான். அப்படி 2 கையோட பார்த்தா மேல்மருத்து ஆதிபராசக்தியாக 2 கையோடு தான். ஒரு கை தாமரை மலை, ஒரு கையில் வந்து அபயம் காமிக்கிற மாதிரி இருக்குது. வரம் கொடுக்குறமா அபயம் காமிக்கிறா அதில். ஸோ அந்த 2 கைன்றது எப்படின்னா, அந்த மனோன்மணி தத்துவத்தில் வந்துடுது 2 கை. பட் மனோன்மணின்றது நிற்கிற மீனாட்சி ஆட்டம் இருக்கணும். ஒரு கையில் புஷ்ப வச்சுருக்கான் பாவனை, ஒரு கையை தொங்க போட்டுருக்கான்ருக்கேன். ஏன்னா அம்பாளை சொல்லும்போது மின்னல் கொடி போல் இருக்காவோன்னு வருது. ஸோ அந்த மனோன்மணி தத்துவம் அது அந்த மின்னல் கொடி போன்ற தத்துவம் சொல்லும்போது நம்ம ஹிருதயத்தில் உள்ள நாடி அதை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நம்ம சொல்கிறேன், இதுக்கு வரலாம். இந்த ஸ்ரீவித்யான்னு இது வரும்போது ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டது. முதல்ல சொன்னோன்னா இந்த பஞ்சதசாட்சரி தான் சொல்லியிருக்கு. 15 எழுத்துக்கள். க ஏ லகரீம் ஹசக லகரீம் சகலகரீம், இதுதான் பஞ்சதசின்ற மந்திரம். இதுதான் கையே லகரீம் ஹசகலகரீம் சகலகரீம். இதை வந்து இதில் வந்து ஒன்று நான் சொல்கிறேன், அந்த இந்த 3 கூடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஞ்சதசிகளை சொல்லும்போது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தையும் சொல்லலாம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு கூடங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறேன். அதாவது இது ஸோ தோ இஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்டு. கொஞ்சம் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு. அதாவது ஸ்ரீமத் வாக்பபகோடேக ஸ்வரூப முகபஞ்சதா. அடுத்து வந்து கண்டாத கடிபரியந்த மத்திய கோடைக்க ஸ்வரூபிணி. 3வது சக்தி கோடைக்க தாபன்ன கட்சகுபதாரணி. இந்த 3 கோடங்கள் சொல்லியிருக்கு. வாக்பவ கோடம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் முககமலம். காமகூடம் லலிதா பரமேஸ்வரியின் கழுத்திற்கு கீழே இடைக்கு மேலும் உள்ள தேகமாம். இடைக்கின் கீழே உள்ள பகுதியே
சக்தி கூடம் என்பது இதன் பொருள் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கர பகவத்பாதாலும் சொல்லியிருக்கார் அதை. ஆக லலிதா பரமேஸ்வரி பஞ்ச தசாட்சர வித்யேஸ்வரி ஸ்வரூபிணி, இந்த 3 கூடங்களும் அவள் திவ்ய தேகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கு பாஸ்கராயர் அவர்கள் லலிதா மகா திருப்பசுந்தரியன் நாமாவளியின் உரையாகிய சௌபாகிய பாஸ்கரத்தில் லலிதா பரமேஸ்வரின் ரூபம் சூஷ்மம், சூஷ்மதரம், சூஷ்மதம்மம் என்று 3 வகைப்படும். அதில் சூஷ்ம ரூபம் பஞ்சதசாட்சர வித்தியாகும். சூஷ்மதர ரூபம் காமகலாட்சரமாகும். சூஷ்ம ரூபம் குண்டலினியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாஸ்கராயர். அதையும் சொல்கிறார் அதில். ஸோ இந்த இதில் வந்து பஞ்சதசாட்சரி இப்போ நான் வந்து உபதேசம்லாம் பண்ண போகிறதில்ல, என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறேன். அதில் இந்த அங்குஷ்டாபியானமாக இந்த அங்கன்யாசம் கரன்யாசம் சொல்லும்போது கைகேயி லஹரிம் அங்குஷ்டாபியான் மக அசகலகிரிம் தர்ஜனீப்பியான் நமக சகலகிரிம் மத்திகாப்பியாம் நமக, திரும்பி கையே லகரிம் அனாபிகாப்பியான் நமக சகலகிரிம் கரிஷ்டகாப்பியான் நமக சகலகிரிம் கரதல கிருஷ்டாப்பியாம் நமக, அது வந்துடும். அது அதே மாதிரி இந்த ஹதியாய நமக இதே இந்த 3 தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பஞ்சதசி மந்திரமே வந்து ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீவித்யானால பஞ்சதசி சோடசாட்சரி வந்து அப்புறம் பின்னாடி வந்தது தான் அது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பஞ்சதசி மந்திரத்தை ஒருத்தர் கற்றுண்டானா டெஸ்டிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. நிறைய அவனுக்கு வந்து இடர்பாடுகள் வாழ்க்கையில் வரும்போது அவன் தாங்குகிற சக்தி இருக்கணும். அதனால என் குருமாத்தாலாம் சொல்லுவாள், பஞ்சதசி எடுத்துக்கூட சௌபாகிய பஞ்சதசி எடுத்துக்கூடான்னுவா. எங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி சௌபாகிய பஞ்சதசி தான் கொடுத்தா. ஏன்னா நமக்கு வந்து அவளை நம்மளால் தாங்க முடியாது, சாதாரண மனுஷா நம்ம. ஸோ நம்மளால் வந்து கேன் பி விஸ்டாண்ட் பார்க்கும்போது சௌபாகிய பஞ்சதசி இருக்கும்போது அது வறுமை திடீர்னு வந்து வச்சுக்கோங்க காற்றுல கேன் பி விஸ்டாண்ட், யூ கேனாட் டூ தட். ஏன்னா யாராவது காஃபி தர வேணும், ஹார்லிக்ஸ் தரோம், போன்வீட்டா தரோம். ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து தனதானிய சம்பத்து இருக்கணும், சாப்பாடு போடணும், ஒரு வேளையாவது டிஃபனாக கொடுக்கணும். ஒரு பூஜா நடந்ததுன்னா ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா அவளுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு ஐவேஜ் பணம் வேணும். இல்லைன்னா நம்மளால் நிலபலங்கள் இருக்கா, நம்ம சமைச்சு போடுறது இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த காமிய பூஜை தான் வருது. இந்த காமிய பூஜை பண்ணும்போது சௌபாகியம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லப்படுறது. இந்த சௌபாகிய பஞ்சதசி என்ன, ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் இது சேர்ந்துடுறது. ஐம் கையே லகரீம், க்ளீம் ஹசகலகரீம், சௌம் சகலகரீம், இதுதான் சௌபாகிய பஞ்சதசி. திரும்பி சொல்கிறேன். ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம், ஐம் கையே லகரீம், க்ளீம் ஹசகலகரீம், சௌம் சகலகரீம். 3வது முறை. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம், ஐம் கையே லகரீம், க்ளீம் ஹசகலகரீம், சௌம் சகலகரீம். இது சௌபாகிய பஞ்சதசி சொல்லிருக்கு. இதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து லக்ஷ்மிதரர் ஒரு பெரிய பண்டிதர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இதை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அவர் லக்ஷ்மிதரர் சொல்லும்போது கொஞ்சம் இருங்க. லலிதா ஸ்துதி லக்ஷ்மிதரர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய இந்த படம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீசக்கரெல்லாம் வந்து சென்டர் ட்ரையாங்கிள் இன்வெர்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். இது லக்ஷ்மிதராச்சாரியார் வந்து அவர் என்ன சொல்கிறார், அவருக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுறது. அந்த நாவோட அரியத்தோட ஹவுஸில் அந்த படமாக போட்டு அதுவே இதுவாக ஒரு விதானங்களாட்டம் போட்டு படம் போட்டிருந்தா ஸ்ரீசக்கரத்தை. அந்த மாதிரி படங்களை மாட்டிக்கலாம். அதில் வந்து பீஜாட்சரங்கள்லாம் இருக்கும். அதில் அவர் வந்து என்ன சொல்கிறார், இந்த சோடசாட்சி சொல்கிறார். சோடசிக்கே வந்துட்டார் அவர். சோடசாட்சி வித்தியை குருவின் உபதேசம் மூலம்தான் அறிந்து சொல்ல வேண்டும். ஆயினும் லக்ஷ்மிதராச்சாரியார் தன்னுடைய சௌந்தரிய லகரின் உரையில் நான் எழுதிய இந்த உரையின் மூலம் சோடசாட்சி வித்தியின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள் நான் என் சிஷ்யனாகவே ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே
இது குருமுகமாக கொண்டு உபதேசமாகிவிடும் சொல்லி லக்ஷ்மிதரர் சொல்கிறார். இப்போ இந்த காலத்தை சொல்கிறார், இல்லை நீங்கள் 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, அப்போ மற்ற இவர் பேர்பட்ட லக்ஷ்மிதரர் அவரே சொல்லிட்டார், என் புக்கை படித்து அந்த உரையை படித்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா என்னையே குருவாச்சுக்கோன்றார். இவர் வந்து லக்ஷ்மிதரர் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர், பெரிய மகான். அந்த மகான் சொல்கிறார் மாதிரி என்னுடைய உரையை அவன் படிக்கிறானா, அவன் என்ன கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கோ அவன் வந்து பண்ணணுன்னா என்ன குருவாச்சு பண்ணுங்கோ, நான் கொடுத்த குரு உபதேசமாக நானே சொன்னதாக வச்சுக்கோன்றார். இது எவ்வளோ கேட்கறதுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் வந்து இப்போ இருக்கிற பார்க்குறோம் நம்ம மெட்ராஸ்லாம் வந்து வெவ்வேறு பிளேசஸில் நிறைய குருமார்கள் பணம் பிடுங்குறா. அதுக்கு அது மகரிஷிகளாம் அந்த காலத்திலே சொல்லியிருக்கா, சிஷ்யனுடைய சொத்தையே அபகரிச்சிடுவான் குருமார்கள் அந்த காலத்துலலாம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா. அதனால் வந்து எல்லாருக்கும் கெட்ட பேர். நல்லவார்கள் இருக்கா. இந்த காலக்கிரமத்தில் பார்க்குறோம், இப்படியும் மனுஷா இருக்கா, அப்படியும் மனுஷா இருக்கா. சிஷ்யர்களும் அப்படி தான் இருக்கா. அதையும் நான் பார்த்து வச்சேன். நான் இப்போ ஒரு வி ஆர் மேக்கிங் எ ரெக்வஸ்ட்டு மாதிரி எத்கிஞ்சது என்னால் ஒன்று ஒரு ரூபா தான் தர முடியும். யாரும் கம்பல் பண்ணுறதே கிடையாது இந்த விஷயத்துக்குமே. இப்போ கூட இன்றைக்கி மார்னிங் நான் வந்து இந்த அரியத்துறையில் நான் கூட பண்ணக்கூடிய இந்த 24வது வருஷ இது சகஸ்ர சங்காபிஷேகம் பண்ணுறேன், யாரா யூ கேன் மேக் யுவர் மெய்டி கான்ட்ரிபியூஷன் போட்டிருந்தேன், ஓ சிவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரிப்ளை பண்ணிக்க. அப்படின்னா என்ன எடுத்துக்கணும் தெரியல எனக்கு. சரி, ஓ நம சிவாயா இப்போ என்கிட்ட பணம்லாம் கேட்காதுன்னு அர்த்தமா? நான் கேட்கல, ஏன்னா சுவாமி அரேஞ்ச் பண்ணிட்டார். காத்தாலேயே எனக்கு வந்துட்டு பணம் போட்ட உடனேயே சம்படி நண்பரும் விவேக் சர்வேஸ்வர் வந்து கவலைப்படாங்க, மாமா உங்களுக்கு எவ்வளோ 35,000 ரூபா சொல்ல, நான் 15 ரூபா கொடுத்தேன்னா 15,000 ரூபா அனுப்பிச்சிட்டார் காத்தாலேயே. மனசுன்னு அப்படி இருக்கணும், டக்குன்னு கொடுக்கறதுக்கு கொடு எத்கிஞ்சு தான். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு பெரிய குருமா ஒரு பூஜை நடக்கிறதுன்னா ஒத்தரால் பண்ண முடியாது. இது மாதிரிலாம் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி தான் பண்ணுறோம். அதை ஸோ பண்ணும்போது நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்றது அனுப்பணும். அப்போ டாக்டர் ராஜவல்லின்னு ஒரு ரெடி அவள் வந்து 5,000 ரூபா அமைச்சு வச்சுட்டா காத்தால். ஒரு வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் மாமா என்னால் விழாம்படி தாராளமாக, அதாவது கொடுக்கணுன்ற மனசு இருந்தாலும் போதும், அந்த மனசு வரணும். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அது புரிஞ்சுக்கல சில பேருக்கு புரிய மாட்டேன்றது. அது அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வில் 6,000 வருஷம் கோவில் நம்ம இந்த சகஸ்ர சங்காபிஷேகம் நடக்கிறது, பல பிராமணர்களுக்கெல்லாம் வேஷ்டியெல்லாம் வாங்கி தரேன், எல்லா விதமான அபிஷேகம் நடக்குது. அந்த காலத்திலே நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சங்குகள் விலையே வந்து 30,000 ரூபா கிட்டத்தட்ட ஆச்சு. 1008 சங்கு. அதுக்கு ட்ரே பண்ணேன், அது 50,000 ரூபா ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணி கொடுத்தேன். அது வைக்கிறதுக்கு 21 ட்ரே, பித்தளை ட்ரே. யாராவது கொடுக்குற, நானே முழுக்க போட முடியாதனால. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தெய்வீக காரியங்களில் ட்ரை டு பார்ட்டிசிபேட். நம்ம நேரம் போடலைன்னா கூட நம்மளால் முடிஞ்சது ஏற்கிஞ்சது. திருப்பி அதை சொல்கிறேன், நம்மளால் முடிந்ததை செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. நான் அதை தான் சொல்லுவேன். நான் ஐ எம் நாட் கம்பலிங் எனிபடி, ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் எனிபடி. முடிஞ்சது செய்யுங்க. ஏன்னா அதில் ஐ வாண்ட் கிவ் பார்ட்டிசிபேஷன் டி ஒரு இது. என்ன புட்டபர்த்தி சாஹிபாட்ட சொல்லும்போது இந்த குடுக்கல் வாங்கலை பற்றி பேசி வந்திருக்கு. அப்போ சொல்லிருக்கார் மாதிரி ஒருத்தன் வந்து யாசிக்கிறான்னுச்சுங்களேன், அதை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோன்றார். அப்போ தான் டோனர்ன்ற பேர் உனக்கு வரும்ன்றார். வாங்கிக்கவா யாருமே இல்லைன்னு நீங்கள் டோனர் அங்கே ஆக முடியாது. இது சாய்பாபா சொன்ன கருத்து இது. ஆகையினால் யார் எனக்குன்னு இல்லை, யார் எந்த நற்காரியங்கள் பண்ணாலும் நம்மளால் முடிஞ்சது. இப்போ எங்கள் பிடிஎஸ்சி திட்டம்லாம் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் பிடி அரிசி போடுவாள். இப்போ நம்ம மாதிரி போடுறதில்ல, டப்பா தான் வச்சுருக்கேன். ஒருத்தர் வருவார், மேனக்காரன் ஒரு லேடி, ஆத்துக்கார் வருவார் மாதத்துக்கு ஒரு நாள். ஸோ அதை பரமாச்சேரியா படம் ஒட்டின டப்பா 200 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து 1.5 படி அரிசி பிடிக்கும். ஸோ அவர் வந்த உடனே அரிசி ட்ரம்லேருந்து அதை நிரப்பி 100 ரூபா பணம் வச்சு கொடுத்துருவோம் அவர்கிட்ட. இதென்ன நம்மளால் முடிகிறது செய்கிறோம். முடியாத வானசிவா ஒரு பிடி அரிசி போடுவாள். பிடி அரிசி அது வாராபாரம் கலெக்ஷன்னா அந்த ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சேர்றதுன்னு கட்டாயம் ஒரு 2 வாழாக்கு சேர்ந்துருக்கும். அது கொடுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து இயலாத வாழ்க்கை நான் சொல்கிறேன். இயன்ற வாழ்க்கை செய்யணும். நம்மளால் முடியுன்ற கெப்பாசிட்டி இருக்கும்போது சத்காரியங்களுக்கு நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணால் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, அவளுக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த ஸ்ரீவித்யா பற்றி சொல்லும்போது இதுதான் இந்த சோடசி வித்தியான்னு சொல்கிறது.
மந்திரங்கள் அது நான் மந்திரத்தை சொல்ல நான் சோடிஸை ப்ராக்டிஸ் பண்ணலை, பஞ்சதசியோடு நிறுத்திட்டேன் நான். ஏன்னா ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் குருமாதா சொல்லி அனுப்பிச்சு வெளியில் சாப்பிட முடியாது. ஆஃபீஸ் கேன்டீன் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கேன்டீன் நல்ல ஏர் கண்டிஷன் தான், பட் இருப்பினும் நம்ம வெளியில் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன், நான் வெளியில் சாப்பிடவே மாட்டேன். வெரி ரேர் அக்கேஷன் இங்கேயே மாட்டி தொலைச்சுட்டோன்னா இங்கே அந்த ஊரில் ஆற்றுக்கு மத்தியானம் வர முடியல அப்படின்னா தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை சாப்பிட்றோம். கல்யாணம் கார்த்திக்கு போகிறோம், வெளியில் சாப்பிட்றோம், கல்யாணத்தில் போடுறது. அங்கே போய் கல்யாணத்துக்கு போய் சாப்பிடாம இருந்தால் கோச்சு விட்டுருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, முடிந்த வரையில் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம். அது சுயம் பார்க்கணும்னு ஒன்று சொல்லியிருக்கு. இன்னைக்கோட காத்தா ஒரு பையன் பேசினான், பையன் மாமா 38 வயசு ஆகிடுச்சு, கல்யாணமே ஆகலை எனக்கு. அப்போ வாஸ் ஷேரிங் ட்ரை டு லீவ் ஆல் தோஸ் திங்ஸு. அதாவது பெண்கள் நிறையா சம்பாதிக்கிறா, நிறையா படிச்சிருக்கா. இப்போ பிராமண பசங்களுக்கு பொண்கள் அமையவே மாட்டேன்றது. என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுது. டிமாண்ட் அண்ட் சப்ளை இது அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் இதெல்லாம் வான்ஸ் இதெல்லாம் ரிக்குயர்மெண்ட்லாம் விட்டுட்டு சாதாரண படிக்கும். ஒரிசாலேருந்தெல்லாம் பெண்கள் வரான்னு சொல்கிறா. பிராமண பெண்கள் ஒரிசா மாகாணத்துலேருந்தெல்லாம் நிறைய ஏழை பெண்கள்லாம் இருக்கா. அவளுக்கு ட்ரைட்டு லாங்குவேஜ் பிராமணா வேணும்னா அங்கே போய் பண்ணிக்கலாமே, பாரதிய தேசத்தில் எங்கே இருந்தால் என்ன. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜனங்களுடைய மனோநிலை மாறணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளவும் வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அதில் இந்த திருப்பி மந்திரங்களை சேர்த்து ஆட் பண்ணிட்டா போகிற இருக்கிற மந்திரத்தை நம்ம பாதுகாத்து அதை வாயுசு பரியந்த வரைக்கும் நம்ம சொல்லணும். சொல்லி இந்த ஸ்ரீவித்யான்றது இந்த லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்ரீசக்கரம், பஞ்சதசி இது இருந்தால் போதும். இதுதான் இந்த ஸ்ரீவித்யாலே மெய்யான பேசக்கூடிய டாப்பிக்கு. அதை தான் கவர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இந்த அம்பாளை தியானிக்கும் போது இந்த பாஷம் அங்குஷம் மேல் கையிலையும் முன்கையில் கரும்பும் பஞ்சபானமும் வச்சுருக்கா. பஞ்சபானத்தில் தான் வாராகி, கரும்பு விலைன்னு தோன்றியது தான் மாதங்கி, இதுலேருந்து பாசக்கையிலே தான் அஸ்வாரூடா, அங்குசத்தில் தான் சம்பத்கரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அம்பாள் உடம்புலேருந்து அப்படியே தோன்றியது தான் பாலை. அன்னபூர்ணி பிரத்யங்க தேவதை, இது அங்க தேவதை, பிரத்யங்க தேவதை. இதை சொல்லி இந்த ஸ்ரீவித்யன்றது 3வது வித்தியை சுந்தரி வித்தியன்னு சொல்லப்படுறது. இதை நான் நிறைவு செய்கிறேன்.